தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்புமனு பரிசீலனை உள்ளிட்டவை முடிவு பெற்று அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அப்படி தவிக தலைவர் விஜய் தனது வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதி, கொளத்தூர், திருச்சி கிழக்கு மற்றும் நெல்லை ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் எங்குமே அவர் தனது கட்சியின் வேட்பாளர்களை பிரச்சார வாகனத்தில் ஏற்றவில்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவரும் தங்கள் கட்சியின் வேட்பாளர்களை பிரச்சார வாகனத்தில் ஏற்றியும், மேடை அமைத்து பிரச்சாரம் மேற்கொண்டால் மேடையில் வேட்பாளர்களை ஏற்றியும் பிரச்சாரம் மேற்கொள்வர். ஆனால் தவிக தலைவர் தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் எந்த ஒரு இடத்திலும் தனது வேட்பாளர்களை அடையாளப்படுத்தாமல் தன்னையே முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.